வணக்கம், என் பேர் லக்ஷ்மி தியாகராஜன். நான் கோவிலும் பக்கத்துலேருந்து வரேன். சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக வரகரிசி சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறேன். வரகரிசியை முதல்ல வேக வச்சிடணும். வரகரிசி 2 கப்புன்னா 3 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன உடனே வரகரிசியை எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு குக்கரில் இந்த பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் வேக வச்சுருக்கோம். இது விசில் போட்டுடலாம். இது 3 விசில் வரணும். இது இன்னும் ஸ்ட்ரீம் போல் ரெண்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துடலாம். ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் போடணும். முந்திரி போட்டுக்கோங்க. திராட்சையும் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் ஸ்டீம் போகிறதுக்குள்ளே இதை வறுத்து எடுத்து விடுறோம். முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இல்லைன்னா அது ரொம்ப ரெட்டாகிடும். இந்த ஸ்டீம் போச்சு. குக்கர் விசில் எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு. தண்ணி எக்ஸ்ட்ராவாக இல்லை, நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வரகரிசி நல்லா வெந்திருக்கு. இதை பாசிப்பருப்பில் சேர்த்து நல்லா கலந்துடணும். இது நல்லா சேர்ந்து கலந்துட்டு இப்போ நல்லா சேர்ந்து கலந்தாச்சு. தேங்காய் துருவல் போட்டுட்டு இப்போ வெல்லம் எடுத்து போடலாம். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஏலக்காய் தூள், தேவையான அளவு ஏலக்காய் தூள் போடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த எல்லாம் கலந்த சர்க்கரை பொங்கல், வரகரிசி சர்க்கரை பொங்கல் எல்லாம் சேர்ந்து கலந்துருக்கு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துட்டு நல்லா வாசனை நல்லா வருது. இப்போவே சாப்பிட்றலாமான்னு இருக்குது. இப்போ நெய் ஊற்றணும். பொங்கல் சூப்பராக வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
சுவையாக நல்லா வந்திருக்கு. இதுக்கு மேலே கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா கலரிடணும். ரொம்ப சுவையான அருமையான வரகரிசி சக்கரை பொங்கல் ரெடி. சுவையான அழகான கலர்ஃபுல்லான வரகரிசி சக்கரை பொங்கல் ரெடி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். வரகரிசி சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி 2 கப், வெல்லம், பாசிப்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான், தேங்காய் துருவல் 2 கப்பு, ஏலக்காய் சிறிதளவு, நெய் 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி 5 கிராம், திராட்சை 5 கிராம்.